Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய பன் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு டேஸ்டியான ஸ்வீட் பன்னை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான பன்னை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த பன் செய்கிறதுக்காக நான் 300 ml இளம் சூடான பால் எடுத்துருக்கிறேன். இந்த பாலோட 20 கிராம் ஃப்ரெஷ் ஈஸ்ட்டும் அதோட 1 டீஸ்பூன் சீனியும் சேர்த்து நல்லா கரைச்சி கொள்ளுவோம். ஒருவேளை நீங்கள் ட்ரை ஈஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் 8 கிராம் ட்ரை ஈஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்களும் இவ்வாறு ஃப்ரெஷ் ஈஸ்ட்டை வச்சு இந்த பன்னை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் பாலோட ஈஸ்ட்டை சேர்த்துட்டு அதை உடனேயே மாவோடு சேர்க்கலாம். இல்லை ட்ரை ஈஸ்ட்டில் செய்கிறதா இருந்தால் பாலோட ஈஸ்ட்டை சேர்த்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அதை நீங்கள் மாவோடு சேர்த்து கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பாலோட ஈஸ்டையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த பன்னை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு இவ்வாறு ஒரு பாத்திரத்தில் 600 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அதாவது எங்களோட சாதாரண கோதுமை மாவும் அதோட 110 கிராம் பட்டர் அல்லது மாஜரின் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டீஸ்பூன் உப்பும் 50 கிராம் சீனியும் அதோடு நாங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற ஈஸ்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதோட கடைசியாக நாங்கள் ஒரு முட்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்களும் இவ்வாறு கிச்சனைட் மெஷினில் இந்த மாவை குழைக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். இல்லை ஒருவேளை கையால் குழைக்கிறதா இருந்தால் ஒரு 5 தொடக்கம் 6 நிமிஷம் நல்லா அழுத்தி குழைச்சி கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், எங்களோட மா நல்லா குழப்பட்டு வந்திருக்குது. இப்போ இந்த மாவை இவ்வாறு ஒரு ஈரத்துணியால் குறைஞ்சது அரை மணித்தியால் மூடி வைப்போம். இப்போ நாங்கள் இந்த பன்னுக்குரிய ஸ்டஃபிங் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நான் 200 கிராம் க்ரீம் சீஸில் 2 பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது 400 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட நாங்கள் 50 கிராம் பவுடர் சுகரும் அதோட ஒரு பேக்கெட் வெனிலா சுகரும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வெனிலா சுகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பதிலாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோட நான் 50 கிராம் ஸ்ட்ராபெரி ஜாமும் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் இந்த ஸ்ட்ராபெரி ஜாமுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஜாம் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோட கொஞ்சமாக ஃபுட் கலரும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது ஜாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற ஃபுட் கலரை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பன்னுக்குரிய ஸ்டஃபிங்கை செய்து எடுத்துட்டோம். இப்போ இந்த பன்னை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் மாவை குழைச்சி வச்சு கிட்டத்தட்ட அரை மணித்தியால் மாயிட்டுது. இந்த மாவும் நல்லா பொங்கி வந்திருக்குது. இந்த மாவை நாங்கள் திரும்பவும் கூடுதலாக குழைக்காமல் அப்படியே இந்த பன்னை செய்ய தொடங்குவோம். அதுக்கு நாங்கள் இந்த மாவை முதல்ல கிட்டத்தட்ட ஒரே அளவில் வார மாதிரி 14 பீஸாக கட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மாவை இவ்வாறு 14 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த ஒவ்வொரு பீஸையும் இவ்வாறு ஒவ்வொரு போலாக உருட்டி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மாவை கிட்டத்தட்ட ஒரே சைஸில் வர மாதிரி 14 பால்ஸாக உருட்டி எடுத்துருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த பன்னை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த பன்னுக்கு மாவை தட்டும்போது ஆக மெல்லுசாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் ஆக தடிப்பாகவும் இல்லாமல் நடுத்தர சைஸில் தட்டி கொள்ளுங்கள்.
இப்போ பாருங்க நாங்கள் இந்த மாவை வடிவாக தட்டி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை இந்த மாவில் வச்சு மடித்து கொள்ளுவோம். இந்த ஸ்டஃபிங்கை வைக்கும்போது நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ வச்சு கொள்ளலாம். இப்போ பாருங்க நாங்கள் இந்த 14 பண்ணையும் செய்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த பன் எல்லாத்தையும் குறைஞ்சது அரை மணித்தியாலம் இவ்வாறு ஒரு கிச்சன் டவலால் மூடி வைப்போம். இப்போ பாருங்க நாங்கள் இந்த பண்ணை செய்து வச்சு கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ இந்த பண்ணை பேக் பண்ணுறதுக்கு முதல் இதுக்கு மேலால் கொஞ்சமாக முட்டை பூசி கொள்ளுவோம். இந்த முட்டையை பூசும்போது இந்த முட்டையோட கொஞ்சமாக பாலும் சேர்த்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் தனியாக முட்டையை பூசுனீங்கன்னு சொன்னால் பண்ணோட மேற்பரப்பு உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். அதால் நீங்கள் இவ்வாறு பால் சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இவ்வாறு முட்டை பூசுறதால பன் பேக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கோல்டன் கலராகவும் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாகவும் இருக்கும். இப்போ பாருங்க நாங்கள் இந்த பண்ணுக்கு மேலால் முட்டையெல்லாம் பூசி எடுத்துட்டோம். இப்போ இந்த பண்ணை எப்படி பேக் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக நான் ஏற்கனவே அவனை 220°C ப்ரீஹீட் பண்ண விட்டுருக்கேன். இப்போ அவனும் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இந்த பண்ணை அவனோட நடுப்பகுதியில் வச்சுட்டு குறைஞ்சது 12 தொடக்கம் 15 நிமிஷம் பேக் பண்ண விடுவோம். இந்த டைம் ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். அதால் நீங்கள் உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி டைமை செட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்க நாங்கள் அவனில் பண்ணை வச்சு கிட்டத்தட்ட 13 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நாங்கள் செய்த பன் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள் நாங்கள் செய்த பன் நல்ல கோல்டன் கலராக நல்லா பேக் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுத்துட்டு மீதமாக இருக்கிற பண்ணையும் இதே மாதிரி பேக் பண்ணி எடுப்போம். இப்போ பாருங்க நாங்கள் இந்த பண்ணெல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பண்ணை இவ்வாறு ஒரு வயர் ட்ராக்கில் மாற்றிட்டு இந்த பன் சூடாக இருக்கும் போதே இதுக்கு மேலால் இவ்வாறு கொஞ்சம் பட்டர் பூசிக்கொள்ளுங்க. இவ்வாறு நீங்கள் பட்டர் பூசுகிறதால அந்த பன் நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வால்ஷமாகவும் இருக்கும்.
இப்போ பாருங்க நாங்கள் செய்த பன் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் நல்லா பேக் பண்ணப்பட்டு நல்லா கோல்டன் கலராகவும் வந்திருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் செய்த ஸ்டஃபிங்கும் நல்லா வாஷமாகவும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த பன்னை நீங்கள் ஈவினிங் டீ டைமுக்கு இல்லைன்னு சொன்னால் வீக்கெண்டில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செய்து கொள்ளலாம். எப்போவுமே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை இடியப்பம்னு சொல்லி செய்யாமல் இவ்வாறு வித்தியாசமாக இப்படி ஒரு பன்னை செய்து கொடுத்து பாருங்க, எல்லோருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த பன் பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.